ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல அபிஷியலா விவோ T5 Lite 5G மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 20,000 ரூபாய். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த விவோ T4 Lite இன்னைக்கோட பிரைசிங் ஒரு 19,000 ரூபாய். அதாவது ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பிரைசிங்ல பெரிய டிஃபர் கிடையாது. அப்போ ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சு இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன ஹைலைட்டா விஷயம் அப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் சேஞ்சஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த T4 Liteக்கும் T5 Liteக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்ல. சேம் SoC தான், சேம் டிஸ்பிளே, சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஆனா எந்த இடத்துல மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வட்டம் பேக் சைட்ல ரிங் லைட் கொஞ்சம் பெருசா இருந்தது, இன்னொட்டம் சிறுசா ஆக்கியிருக்காங்க. போன வட்டம் 6000 mAh பேட்டரில இருந்து இன்னொட்டம் 6500 amps பேட்டரிக்கு புஷ் பண்ணிருக்காங்க. போன சீரீஸ்ல உங்களுக்கு eMMC 5.1 தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த வட்டம் UFS 2.2 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு 3 மெயின் சேஞ்சஸ் தான் இந்த வட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விவோ T5 Lite மொபைல். மீதிபடி எல்லாமே சேம் ஸ்பெக்ஸோட தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, 1000 ரூபாய் கூட இருக்கு. அது ரெண்டாவது விஷயம். இந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் இந்த 4GB நெகல் பண்ணிருங்க. இந்த 6GB ஆஃபர் பண்றாங்க. அதுலயுமே ஸ்டோரேஜ் வந்து 128 இருக்கு, 256 இருக்கும். ஸ்டோரேஜ் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மெமரி கார்டும் இல்ல 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த போன் என்னோட ரெக்கமெண்ட் 6GB எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த போனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த விவோ T5 Lite 5G மொபைல். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, வேற என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ T5 Lite 5G பாக்ஸ். முன்னாடி விவோ T5 Lite ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல எப்பயும் போல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து யூசர் கேரண்டி, வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், ஃபைனலா உங்களுக்கு ஒரு 44 வாட் சார்ஜரும் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ T5 Lite 5G மொபைல். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. 3 வேரியன்ட் கோட் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல இங்க பேஸே 4 120GB 20,000க்கும், மிடில் வேரியன்ட் 6 120GB 22,000க்கும், ஹையர் வேரியன்ட் 6 250GB வேரியன்ட் 25,000க்கு ஆஃபர் பண்றாங்க. சோ ஒரு 2 கலர் 3 வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சிங்கிள் கேமரா தான். அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு பாட்டம்ல ஒரு கியூட்டா மினிமலா ஒரு RGB லைட் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் சப்போர்ட்டுக்காக பாட்டம்ல விவோ பிராண்டிங், பேக் சைடு நல்ல கிளிட்டரிங் அண்ட் ஃபினிஷ் டச்சஸ் அண்ட் அந்த ப்ளூ கலர்ல எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபயர்ல அந்த மாதிரி ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் பிளாஸ்டிக் பாடி பில்ட் ஃப்ரேம், பிளாஸ்டிக் பாடி பில்ட், முன்னாடி வாட்டர் டாப் நாச் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் 209 கிராமும், திக்னஸ் 8.4 mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி இந்த 6500 amps பேட்டரிக்கு ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இந்த போன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு IP64 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் கையில ஹோல்ட் பண்றதுக்கு கன்வென்ட்டா. சோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் சேம் ஒரு டிசைனோட தான், ஒரே வெயிட்டோட தான் அமைஞ்சிருக்கு. பெரிய மாறுதல் கிடையாது. இருந்தாலும் அந்த RGB லைட் கொஞ்சம் கியூட்டா கொண்டு வந்திருக்காங்க, அதை மினிமலா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஒரு சேஞ்சஸ் இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. சோ டிசைன் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். போன சீரிஸை பார்த்த சேம் டிஸ்பிளே சைஸ், சேம் ரெசல்யூஷனோட அமைஞ்சிருக்கு. வாட்டர் டாப் நாச்சரோ 6.74 இன்ச்ல. இது வந்து ஒரு IPS LCD பேனல், 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. 1200 இன்ச்ல HD+ டிஸ்பிளே தான் ஆஃபர் பண்றாங்க. வாட்டர் டாப் நாச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம். நல்லா இருக்கு, பெரிய அளவுக்கு டவுன் கிரேட் கிடையாது. இருந்தாலும் 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. OTT பிளாட்ஃபார்ம்ல வீடியோ பாக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியும் நல்லா இருக்கு. டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 209 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல Arduino 6 சப்போர்ட் இருக்கு. போன வருஷம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டச் இருக்கு. பட் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு Arduino 6 சப்போர்ட்டோட வருது. நோட் பிளஸ் பாயிண்ட். IP65 ரேட்டிங், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மற்ற dual 5G சிம் இல்லனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் பேக் சைடுல RGB நோட்டிபிகேஷன் அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ போன சீரிஸ் பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, இந்த டைம் 6500 amps பேட்டரியும் வித் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னப்பின இருக்கு. இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். போன சீரிஸ்ல பார்த்த சேம் கேமரா தான், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்ல. பிரைமரி சென்சார் 50 MP, செகண்டரி AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP தான் ஆஃபர் பண்றாங்க. 8 MP நம்ம கழுவி ஊத்துவோம். 5 MP பத்தி சொல்லவே வேண்டாம்.
ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் தான். அண்ட் பிரைமரி சென்சார் டே லைட் மட்டும் நல்லா பிஹேவ் பண்ணுது. உங்களுக்கு நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு இண்டோர்ல ரொம்ப ரொம்ப நாய்ஸஸோட தான் இங்க எடுக்க முடியுது. நீங்க கண்டிப்பான முறையில் நீங்க அதை யோசிக்கணும். இதுல இஏஎஸ் கிடையாது, ஓஎஸ் எல்லாம் கிடையாது. இங்க 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் யூசேஜ் ஒரு 18,000 ஒரு 20,000 கொடுத்து எடுக்கிறோம். ஒரு டீசென்ட் இல்லாத ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் இருக்கு. பெரிய ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் இங்க அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போற ப்ராசஸர். ஸோ போன சீரீஸ்ல பார்த்தா அதே எஸ்ஓசி தான், ஸ்னாப் டிராகன் கிடையாது. இங்க மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 ஒரு 600 மார்க்கெட்டை கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியும், இருந்தாலும் மீடியமான கிராஃபிக்ஸ் தான் பிளே பண்ண முடியும். அண்ட் இங்க ஆர்ஜின் OS 6 இருக்கனால ஓரளவுக்கு ஃப்ளூயன்டி இருக்கு. அதை தவிர்த்து நான் முதலே சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் இங்க 4GB எடுக்காதீங்க. 6GB எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்ல நான் 4GB தான் எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். 1.5 வருஷத்துக்கு மேல அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கேமிங்கை பொறுத்தளவு நீங்க மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு பிளே பண்ணலாம். பெரிய அளவுக்கு மல்டி டாஸ்கிங் இது மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு டீசெண்டா தான் இருக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு எஸ்ஓசி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T5 Lite 5G ஒரு 2 கலர் ஒரு 3 வேரியன்ட் பிரைசிங்கோட ஆஃபர் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸ்க்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டரியில 6000 இருந்து 6500 ஆம்ஸ், அதாவது 500 ஆம்ஸ் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைட் பிக்கரான RGB லைட்டா ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங் மாதிரி ஒரு ஸ்மாலரான RGB லைட் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் அந்த ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு போன eMMC 5.1 இன்னும் UFS 2.2 சப்போர்ட் கொண்டு வராங்க. அப்ப இந்த மெயினான இந்த 3 சேஞ்சஸ்க்காக ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு தான் இன்னைக்கு பிரைசிங் பண்ணிருக்காங்க. இன்னைக்குமே T4 Lite பாத்துட்டீங்கன்னா இதை காட்டுல ஒரு 1000 ரூபாய் கம்மி. இன்னைக்கு இந்த போன் 20,000 அதோட பிரைசிங் 19,000 ரூபாய். அதுலயுமே பெரிய அளவுக்கு பிரைசிங் டிராப் ஆகல. அண்ட் இந்த போனுமே பெரிய அளவுக்கு பிரைஸ் ஹைப் பண்ணி விற்கல. ஏன்னா இதுக்கு மேல ஹைப் பண்ணி வச்சா முதல் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூஸருக்கு தான் யூஸ் ஆகிற போனு. நான் பெரிய அளவுக்கு கேமரா எல்லாம் யூஸ் பண்ணுவேன், பெரிய அளவுக்கு கேம் பிளே பண்றவங்களுக்கு கன்னென்ட்டா இருக்காது. அதுக்கே 20,000 ரூபாய். அப்ப இந்த 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த போன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுருங்க. என்னோட ஃபைனல் கருத்துனே சொல்லிக்கலாம். ஒரு மாடரேட்டான யூசருக்குள்ள ஒரு போன் தான். இல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். ஆனா அதை தவிர்த்து நான் பெரிய மல்டி டாஸ்க்லாம் பண்ற அளவுக்கு இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒர்த் இல்லாத ஒரு போன் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T5 Lite எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் இதுல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.